தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசு உள்ளவர் இடமட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தர்த்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தர்த்துவம் நீங்காத நித்திய கர்த்தர்த்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும். இது இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இது தானியேலுக்கு சொப்பனமாக தரிசனமாக காட்டப்பட்டது. இதே வந்து வெளிப்படுத்தின விசேஷத்துலேயும் யோவானுக்கும் காட்டப்பட்டது. அங்கே வந்து பின்னால் நடக்க போகிற காரியத்தை கர்த்தர் இருக்கிறார். இன்ஃபேக்ட் அவரை விசுவாசிக்கிற நமக்கும் சரி the king and his kingdom and how he operates, இது ரொம்ப கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். முதல்ல அவருடைய மனசை என்னன்னு, அவர் மனசில் என்ன இருக்குது. when he came down to earth, அவர் பூமிக்கு வந்தபோது என்ன அவர் மனசில் என்ன ஓடிட்டு இருக்குது, அவர் என்ன அப்சர்வ் பண்ணார், இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வந்து மத்தேயு 5ஆம் அதிகாரம் எடுத்துக்குவோம். 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிப்போம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் 14 நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ரைட். இப்போ நம்ம இங்கே ஹார்ட் ஆஃப் த கிங். உலகத்தில் எத்தனை ராஜாக்கள் இருக்கிறாங்க, அதிபதிகள் இருக்கிறாங்க, பெரிய இவங்களாம் இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலாக எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ராஜா அவர் இயேசு ராஜா. இவர் அதிகாரம் எல்லாம் வச்சிருக்காரு. ஆனால் இவர் அப்ரோச் டுவர்ட்ஸ் த ஹியூமனிட்டி, மனுஷங்கிட்ட இருக்கிறத எப்படி பார்க்குறாரு அவர், அது ஒண்டி கவனிங்க. அவர் என்ன சொல்கிறாரு, நீ வந்து உன்னை வெளிப்படுத்தணும் உன்னை, அதாவது உன்னை பார்க்குறவங்க இப்படி பார்க்கணும். பூமிக்கு உப்பாக இருக்கிற இன்னொரு பாருங்க, இல்லை 13வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. அவர் பூமியில் வந்த உடனே மனுஷனை அப்சர்வ் பண்ணியிருக்காரு. மேபி அங்கே இருக்கும்போதும் பண்ணியிருப்பாரு. இங்கே வந்த உடனே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு வே டு என்டர் த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பது எப்படி என்பது சொல்லிக் கொடுக்குறாரு. சரி, நீங்கள் நம்ம பார்க்குற மாதிரி அவர் பார்க்கறதில்ல. அவருடைய பார்வை வேறு மாதிரி இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, நீ பூமிக்கு உப்பாக இருக்கிற. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை உப்பாக இருக்கிறதா? தட் இஸ் உப்பாக இல்லைன்னா தூக்கி போட்டுருவாங்க. அவர் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தான் பேசுகிறாரு. அவர் வந்து நம்ம போதகர்கள் போல வளவள கொல என்னும் பேசவில்லை. அவர் ஒன்று செய்கிறாரு, இப்படி தான் இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன், ஆனால் நீ இப்படி இல்லைன்னா, ஏன்னா நீங்கள் ஜெனிசிஸ்லேருந்து எடுத்துப்பாங்க, ஆதி ஆமத்துலேருந்து எடுத்து பாருங்கள். ஆதாமை நோக்கி அந்த பழத்தை சாப்பிடாதுன்னாரு. அப்போ வந்து அவன் அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே தேவ மகிமை போயிடுச்சு, சாவு உள்ளே வந்துருச்சு. அதே தான் இங்கே போட்டிருக்கு, நீ உப்பாக இருக்கிற. நீ எப்பவுமே நம்ம பார்க்க போகும்போது we are salt to the world அப்படின்றத பண்ணணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.
நம்ம எப்படி வாழ்கிறோம். பேசலாம், 1000 பேச்சு பேசிடலாம், ஆனால் நம்ம நடக்க எப்படி இருக்குது, இதை மனுஷங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க. அப்போ கண்டிப்பாக பார்க்க போகும்போது கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோமா. இன்ஃபேக்ட் அன்றைக்கி ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துருந்தேன். ஒரு பாஸ்டர் திருநெல்வேலியிலேருந்து பிராமின் கான்வெர்ட்டு. அவர் வந்து இந்த சான்ஸ்கிரிட் ஸ்லோகமெல்லாம் முக்கவாசி சொல்லிகிட்டு இருந்தார். சொல்லிவிட்டு அவர் சொன்னார், பிரஜாபதி அப்படின்னா தான் இப்பிரபஞ்சத்துக்கும் அதிபதி. அதுதான் அவர். யார் எப்படி இருக்கணும்னா, அவர் வந்து குற்றமற்று இருக்க வேண்டும், அவர் ஒரு சன்னியாசி மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவங்க ரூல் போட்டு வச்சுருக்காங்க. அவர் வந்து தன்னுடைய முனிவர்களோடு இருக்க வேண்டும். அந்த முனிவர்கள் குறிப்பிடுறது சீஷர்கள் இருக்க வேண்டும். அடுத்தது வந்து அவர் மனுஷனுடைய பாவத்துக்காக மரிக்க வேண்டும். இது நம்ம சாக்ரிஃபைஸ் புக்கில் கூட இருக்குது. மரிக்க வேண்டும். தென் அவர் உயிர் தெழுத வேண்டும். இதுதான் மனுஷன், தேவ மனுஷனுடைய இது. இவரை தான் பின்பற்றுகிறோம், இவரை தான் நமஸ்கரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க சொல்கிறாங்க ஸ்லோகம். ஆனால் அவனுக்கு தெரியல. ஸோ ஒவ்வொரு கல்யாணத்துலேயும் சரி, ஒவ்வொரு இதுலேயும் சரி, எனிவே அது பாருங்கள். நான் வேண்டி கேட்டுக்கட்டினா சான்ஸ்கிரிட் அந்த சாக்ரிஃபைஸ் புக் அனுப்புகிறோம். வேணுன்றவங்க தயவுசெய்து எங்களுக்கு உங்களுடைய இது போடுமா எங்களுக்கு எங்ககிட்ட கேளுங்க, நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். நோ இது சார்ஜஸ் வில் பி லேவிட். சரி, இப்போ இந்த அதிபதி வந்து என்ன சொல்கிறாரு, நீ உலகத்துக்கு உப்பாக இருக்கணுன்றாரு. நான் உப்பாக இருக்கிறேன்னா, என் வாழ்க்கையை பார்க்குறவன் என்னை பார்த்து விசுவாசித்து தேவனோடு ஐக்கியமாக இருக்க விரும்புகிறானா, இல்லாட்டி என்னை பார்த்தவன ஐயோ இவனா அப்படின்னு சொல்கிறானா. எப்பவுமே டெஸ்டிமனி கம்ஸ் ஃப்ரம் ஒரு மனுஷனால் கொடுக்கப்பட்ட டெஸ்டிமனி இருக்கும், தேவனால் கொடுக்கப்படுறது டெஸ்டிமனி இருக்கும். இப்போ மனுஷன் எத்தனையோ டெஸ்டிமனி கொடுப்பான், நம்ம முகத்தினால புகழ்வான். இது ஒரு டெஸ்டிமனி கிடையாது. கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஸோ அவர் இங்கே போட்டிருக்காரு, நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? ஒன்றும் செய்ய முடியாது. கோ அவுட், அவ்வளோதான். வெளியே கொட்டப்படுவதற்கும். ஆகவே நம்ம இதை இருக்குன்னா அவர் த்ரோ பண்ணிட்டார் இல்லை, ஹீ இஸ் வார்னிங் அஸ். அடுத்தது 14வது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். தட் இஸ் how we can be light. நம்ம இருதயம் வெளிச்சமாக இருந்துச்சுன்னா then we can show our light to others. நம்ம இருதயம் வெளிச்சமாக இருந்துச்சுன்னா நம்ம சரீரமும் வெளிச்சமாகும். நம்ம சரீரம் வெளிச்சமாக இருந்துச்சுன்னா நம்ம பார்க்குறவன், ஓ இவங்கிட்ட ஏதோ இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிடுவான். அவன் கண்டுபிடிக்கணும்னா பேய் கண்டுபிடிச்சிடுவான். ஃபஸ்ட்டு அதுதான் சைன். சரி, இப்போ வந்து இதில் வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம். அப்போ he expects us to be on the mountain. தேவனாகிய கர்த்தர் நீ பள்ளத்தாக்கில் போய் ஒளிஞ்சிக்கோன்னு சொல்ல, அவர் என்ன எதிர்பார்க்குறாரு, மேலே நிற்கிற விளக்கு மாதிரி நெல். மலை மேலே எத்தனை பேர் மலை மேலே பார்த்துருக்கீங்க விளக்கு? நான் ஒவ்வொரு தடவையும் ஊட்டிக்கு ட்ரைவ் பண்ணும்போது பார்ப்பேன். ஏன்னோ ஒரு பியூட்டி வரும். மேட்டுப்பாளையத்துக்கிட்ட போகும்போது பள்ளம் மேடும் போயிட்டுருக்கும். கார் அப்படி ஓட்டிகிட்டு போகும்போது அங்கே பார்ப்போம் அந்த பர்லியாரோட சிக்னல்ஸு, அப்புறம் அதுக்கு மேலே கூனூரோட இது லைட்ஸ், அது தெரியும். நான் எப்போவுமே கொஞ்சம் நைட் ரைட் பார்ப்பேன். அப்போ ஒரு திரள் வரும். என்ன தெரியுமா வரும், மெட்ராஸ்லேருந்து கார் ஓட்டிகிட்டு போகிறோம், கிட்ட வந்துட்டோம்டா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போய் சேர்த்துடலான்னு சொல்லிட்டு ஒரு இது வந்துடும். எப்படியும் ஒரு அங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரம்னு வச்சுக்கோங்க.
climb up, provided no elephants and no bisons interferes. இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறார், நீ எப்போவுமே மலையில் வெளிச்சமாய் மலை மேலே இருக்கிற வெளிச்சமாக இருக்கணும், நீங்கள் வெளிச்சமாக இருக்கணும், மலையில் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. It cannot be hidden. We cannot hide ourselves. We have to exhibit ourselves. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம எக்ஸிபிட் பண்ணுறோமா நம்முடைய வாழ்க்கையை மற்றவங்களுக்கு?